சிறை படம் பார்த்து எத்தனை பேர் எழுதிங்க? இன்ஃபேக்ட் நான் கூட அழுதுங்க. அந்த படத்துல அக்ஷய்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குல்ல. அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் தாங்க இப்போ வந்திருக்கு. அந்த படத்தோட பேர் தான் ராவடி. ராவடிக்கான டீசர் வெளியாயிருக்கு. அது டீசரா இல்ல ட்ரீட்டான்னு தெரியல, அந்த அளவுக்கு அவ்வளோ எலமெண்ட்ஸ் உள்ள போட்டிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். இந்த டீசர் பிளே ஆனதுமே ஒரு காலேஜை காட்டுறாங்க. காலேஜ்னாவே என்ன, கன்ஃபார்ம் அது இன்ஜினியரிங் காலேஜ் கதையா தான் இருக்க போகுது. சோ அந்த காலேஜ்குள்ள ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்டோரி இருக்கு. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆள் தான் நம்ம அக்ஷய்குமார். ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தனுஷ் ரஜினி மாதிரி பிரதீப் ரங்கநாதன் பண்றாருன்னு பொதுவா ஒரு டாக் இருக்கும் சோஷியல் மீடியால. அதே மாதிரி, அதாவது பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நம்ம அக்ஷய்குமார் ட்ரை பண்ணிருக்காரோ அப்படின்னு கூட யோசிக்க தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒருவேளை டீசர் பார்க்கும்போது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நண்பன் படம் மாதிரியும் லைட்டா இந்த படம் இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, முக்கியமா அந்த விஜய் வசந்த் சீன் ஒண்ணு வரும்ல நண்பன் படத்துல, ஒரு ரூம்ல உட்காந்து அவர் எதையோ சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரியான சீனை எக்ஸாக்டா இந்த படத்துலயே காமிச்சிருக்காங்க. அதை சர்ச் பண்ணக்கூடிய ஆளா யார் இருக்காருன்னா நம்ம ஜாஃபர் தான் இருக்காரு. அடுத்து நண்பன் படத்துல வைரஸா வர நம்ம சத்யராஜோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குல்ல. அவர் அந்த ஸ்டோரியில முக்கியமான ஒரு ரோலா இருப்பாரு. அதே மாதிரி இந்த ராவடி டீசர்லயும் முக்கியமான ரோல்ல ஒரு ஆள் இருக்காரு. அது யாருன்னு சொன்னா நீங்க பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆவீங்க. வேற யாரு, நம்ம பேசில் ஜோசப் தான். அவரு மலையாளத்தில் நடிச்சுட்டு இப்போ தமிழுக்கு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பராசக்தியில அவரு வெறும் ட்ரைலரா தான் வந்தாரு. இனிமேதான் அவரோட சம்பவமே இருக்கிற மாதிரி இந்த படத்துல லீடா நடிச்சிருக்காரு. எனக்கு அவரை டீசர்ல பார்த்தப்பறம் பயங்கரமா எக்ஸைட் ஆச்சு. ஏன்னா அவருக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய பொண்ணுங்களுக்கு அவர் க்ரஷ் கூட. எனக்குமே ஒரு க்ரஷ் தாங்க. டீசர்லயே அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. படத்துல எப்படி பண்ணிருக்காருங்கிறது பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் இப்பவே நம்மளுக்கு கேக்குறது. அது மட்டும் இல்லாம சோ 2 சீனுமே நண்பன் படம் மாதிரி இருக்கா. நண்பன் படம் மட்டும் இல்லாம டியூடு மாதிரியும் லைட்டா இருக்கு. ஏன்னா டீசர்ல இருக்கக்கூடிய சில ஜாலியான சீன்ஸ் அப்படிதான் இருந்தது. ரீல்ஸ்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு நம்ம அருணாச்சலேஸ்வரர். அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காருங்க. அவரோட ரீல் நார்மலாவே பயங்கர ஃபன்னா இருக்கும். சோ இந்த படமும் கண்டிப்பா ஃபன்னா தான் இருக்க போகுது. சோ டியூட் படத்துல யூடியூபர் சில பேர் நடிச்சாங்களா, அதே மாதிரி இதுல இன்ஸ்டாகிராம் ஃபேமஸா இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரும் நடிக்கிறாரு. சோ படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே சூப்பரா தான் போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகாம மலையாளத்திலேயே சேர்த்தே ரிலீஸ் ஆகுது. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ டீசர்லயே இவ்வளவு எலமெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னா படத்துல கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய ட்ரீட் இருக்குன்னு தான் சொல்லலாம். சோ படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறதே நம்மளுக்கு ரிவீல் ஆகும். நீங்க இந்த டீசரை பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.